நரகாசூரனை வதம் செய்த அன்னைக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை முழுவுறீங்க, அதை ஒரு விழாவாக கொண்டாடுறீங்க. ஏன்னா அவனுடைய வேண்டுதல் அது. என்னுடைய மரணத்திற்கு பின் இந்த உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும், சுபம் ஏற்பட வேண்டும், மங்களம் ஏற்பட வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் இந்த நாளில் குளிக்கிறாங்களோ கங்கா ஸ்நானம், கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு அதுக்கு தான் நம்ம தீபாவளியில் கேட்குறோம். கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி குளிக்கணும், சுபத்தை தேடணும். அதே மாதிரி தான் இங்கே அவனுடைய சம்ஹாரத்துக்கு பிறகு மக்கள் எல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ முருகனுடைய என்ன சொல்லிட்டு போகிறாங்க? வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் ஞானவேல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், குளிக்கணுமா? தேவையில்லை. உங்களுக்கு தான் உடம்பு சுத்தி ஏற்பட்டு போச்சே, நாடி சுத்தி ஏற்பட்டு போச்சே. ஞானத்தை தரக்கூடிய வேலையே சிவசக்தி ஸ்வரூபமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது உங்களுக்கு அந்த வேல். ஏன்னா அது துஷ்டனை நிகிரகம் பண்ணக்கூடிய வேல் அல்ல, ஞானத்தை தரக்கூடிய வேல்.